வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இந்த வத்தி குச்சியை உரசி பார்த்தா அது பற்றிக்கும். அப்படி தான் தளபதி அவர்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவருக்கு பேச தெரியாது, அவருக்கு களத்துக்கு வர தெரியாது, அவருக்கு மக்கள்னா அலர்ஜி, கூட்டம்னா அலர்ஜி, அவர் எதாக இருந்தாலும் பனையூரில் இருந்தே பார்த்துப்பார், அவர் பனையூர் பண்ணையார், அவர் வீக்லி பொலிட்டீஷியன், வாரத்தில் ஒரு நாள் தான் வருவார் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தளபதியினுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் கூட மனசில் ஒன்று நினச்சேன், தளபதி ஒருவேளை பேசுகிறதுக்கு தயங்குறாரோ அப்படின்னு நான் கூட நினச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது, எந்த இடத்துல எந்த நோக்கத்திற்காக எப்படி பேசணும் அப்படிங்கிறது தளபதிக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் தளபதி எடுத்து வைக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியான அணுகுமுறைகள் ரொம்பவே வித்தியாசப்படுது. இன்னும் சொல்லப்போனால் எதிரிகளை கிளியடை செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். திமுக கூடாரம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக கலங்கி போயிருக்குது. காரணம் என்னென்னா, திமுகனுடைய தலைவர் கலைஞருடைய சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டத்தில் போயே இன்றைக்கி தளபதி சம்பவம் செய்துட்டு வந்திருக்கிறார். இன்றைய தினம் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் போன தளபதி பேசிய பேச்சு தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியல் அரங்கத்தை அதிர செய்திருக்குன்னு சொல்லலாம். நேற்று வரைக்கும் தளபதியினுடைய அரசியலை நாம் சீரியஸாக எடுத்துக்காத சில பேர் இன்றைக்கு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தளபதியினுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு முழுமையான அரசியல்வாதியாக இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி திமுகவை வச்சு சாத்துன்னு, அதாவது ஒரு செருப்பை வாயில் கவ கொடுத்து இன்னொரு செருப்பு எடுத்து நங்குன்னு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சு விட்ருக்கிறாரு தளபதி அவர்கள். நாகப்பட்டினத்தில் பேசின பேச்செல்லாம் வேறு லெவல். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த டாபிக் சம்மந்தமாக பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பதிவு செஞ்சே ஆகணும். இது ஒரு வீடியோவுக்கு கீழே நம்முடைய சகோதரர் ஒருத்தர் போட்ட கமெண்ட் தான். சரி, அதை நம்ம பதிவு செஞ்சே ஆகணும்னு சொல்லணும். தளபதி வரக்கூடிய அந்த வாகனம் இந்த மக்கள் மத்தியில் அந்த கப்பல் மாதிரி மிதந்து வருது. சுற்றி மக்கள், ஃப்ரண்ட்டில், பேக்கில், சைடில் சுற்றி மக்கள். ஆனால் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் அந்த வண்டியை ஓட்டிகிட்டு வராரு தெரியுமா டிரைவரு, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும், அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவாக ரொம்ப நேர்த்தியாக அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு வர்றாரு. இப்போ தளபதியினுடைய இந்த நாகப்பட்டினம் நிகழ்வு ஏற்கனவே ஒரு நாளைக்கு 3 மாவட்டம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, கடந்த ஃபஸ்ட்டு நாள் நடந்த சில அந்த விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணி 3 மாவட்டம் சரியாக வராது, 2 மாவட்டம் சரியாக வரும் அப்படிங்கிற முடிவெடுத்து 2 மாவட்டங்களாக ஒரு நாளைக்கு 2 மாவட்டத்தை பார்க்குறது மாதிரி, அதே ஒரு மாவட்டத்தில் 2-3 ஸ்பாட் அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் காவல்துறை ஒரு இடத்துல தான் பேசுகிறதுக்கான அனுமதியை கொடுக்குறாங்க. சரி, இருந்தாலும் அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த இடத்துல சிறப்பாக அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறாங்க. பொதுவாக இதற்கு முன்பாக சில குளறுபடிகள்லாம் இருந்துச்சு. அது எதுவுமே இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு மேக்சிமம் அந்த நிகழ்வுகள் கட்டுக்கோப்போடும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கி தமிழகத்து வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் 2ஆம் கட்டமாக மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணத்தை நாகப்பட்டினத்தில் தொடங்கினார். சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு காரில் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வாகனத்தில் ஏறி மக்களை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. பொதுவாகவே இயல்பாக தளபதி எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாவட்டத்தினுடைய சிறப்புகளை சொல்லி, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார். அதில் இன்றைக்கி மாவட்டத்தில் அவர் பேசும்போது நாகப்பட்டினத்தினுடைய அந்த மத நல்லிணக்கத்தினுடைய அந்த சிறப்பை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அங்கே மக்களுடைய ஏழ்மை நிலை, குடிசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்றைக்கும் நாகப்பட்டினமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்கிறாரு. அந்த பகுதியினுடைய மக்கள் பெரும்பாலும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், அதே மாதிரி மீன்பிடி தொழிலில் இறங்கக்கூடிய மீனவர்கள். ஸோ அந்த மீனவர்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக அந்த மீனவர்களுக்கான தனியாக அந்த மீனவர் அவர்களுடைய வாழ்வாதாரங்களில் முன்னேறுவதற்கான சிறப்பான எந்த திட்டங்களையும் இந்த அரசுகள் முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாது, தளபதி இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இலங்கை இராணுவத்தால் கைது செய்யப்படக்கூடிய தமிழக மீனவர்களுக்கும் குரல் கொடுத்திருந்தார். தளபதி அவர் தமிழ்நாட்டு அளவில் இருக்கிறாரு, ஆனால் தமிழ்நாட்டு அளவில் ஒரு அரசியல் செய்கிறாரு. தளபதி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் செய்தியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் அது ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அது பிரதிபலிக்கும்.
அதை தாண்டி இன்டர்நேஷ்னல் லெவலில் தளபதியினுடைய பேச்சுக்கள் இன்றைக்கி பிரதிபலிக்குது. உதாரணமாக கடைசியாக மதுரையில் நடந்த மாநாட்டில் கச்சத்தீவு சம்பந்தமாக பேசியிருக்கிறார். அவர் பேசினதுக்கப்புறம் இலங்கையினுடைய முதலமைச்சர் கச்சத்தீவு சம்பந்தமாக அவர் பதில் சொல்கிறார். அந்த அளவுக்கு தளபதியினுடைய பேச்சு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கூட அந்த மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து அவர் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையும் பேசியிருக்கிறாரு. பிரபாகரன் அவர்களை நினைவுபடுத்தி இருக்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக மீண்டும் இந்த விவாதங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக அரங்கத்திலையும் கிளம்புவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை. அடுத்து வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். தெளிவாக எல்லா மாவட்டத்திலையும் தளபதி பேசும்போது கண்டிப்பாக தளபதி போகும்போது கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையை பேசுகிறாரு. உண்மையிலே இப்போ தான் எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நிம்மதி வந்திருக்கு. ஏன்னா எப்படியும் அடுத்த மாதம் 11ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருவார். வரும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை நிச்சயமாக தளபதி பேசுவார். குரலற்றவர்களுடைய குரலாக அவர் ஒலித்து கொண்டிருக்கிறார். மாறாக அந்த செந்தில் வேரெல்லாம் கிடையாது. குரலற்றவர்களுடைய குரல் தளபதியினுடைய குரல் தான் குரலற்றவர்களுடைய குரல். அவர் பேசக்கூடிய விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக அரசியல் அரங்கில் எதிரொலிக்கும். அடுத்த மாதம் கன்னியாகுமரிக்கு வரும்போது தளபதி நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கனிமவள திருட்டு, கனிமவள லாரிகளால் ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பம் துயரங்கள் அத்தனையும் பேசுவார். அதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக இந்த கனிமவள பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சரியா? ஒரு தலைவன் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை பேசணும், முடிந்த அளவுக்கு பேசியே சரி செய்யணும், முடிந்த அளவுக்கு அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதான் தளபதியினுடைய கொள்கை. அதான் அவர் சொல்லிட்டார். நம்ம அந்த ஆச்சா பூச்சான்னு சும்மா போய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம். எது நடைமுறைக்கு சாத்தியமோ அதை நிச்சயமாக செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் கல்வி, மருத்துவம், ரேஷன், அது மாதிரியான அடிப்படை தேவைகளுக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக வந்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நேற்றைக்கு பேசின பேச்சிலையும் அதை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக எக்ஸ்ட்ராடினரியாக நான் நேற்றைக்கு அவருடைய பேசுகிற எதை நான் விரும்புகிறேன் அப்படின்னா, நேரடியாக திமுகவுக்கு சவால். ஒரு பக்கா பொலிட்டிஷியன், ஒரு பக்கா அரசியல்வாதியாக மாறியிருக்கிறார். அதில் வந்து அவருக்கு தளபதிக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி அட்ரஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்களா பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். உங்களிடம் பெர்மிஷன் கேட்பாங்க, நீங்கள் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த கட்டுப்பாடோடு அப்படி இருக்கிறார். அவர் நினைச்சார்னா நேரடியாக தன்னுடைய காரை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு இறங்கி நின்னார்னா அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடம் மாநாட்டு திடலாம் மாறிடும். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அவருக்கு ஏன் இவ்வளவு நெருக்கடிகளை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அவரே கேட்டிருந்தார். அடுத்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் வந்தாலோ அல்லது பிஜேபியினுடைய தலைவர் வந்தார்களோ, பிஜேபி மோடி வந்தாலோ, அமித்ஷா வந்தாலோ அவர்கள் நிகழ்ச்சிக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஏன் எந்த கட்டுப்பாடு போடுறதில்லை அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருந்தார். சில அதிமேதாவிகள் ஏற்கனவே பிரதமருடைய ரோட் ஷோவில் இதேமாதிரி கட்டுப்பாடுகள் போட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, காரை விட்டு அவர் இருக்கக்கூடிய கார்லேருந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது வரைக்கும், அதாவது அவருக்கு மோடிக்கு வந்து தமிழ்நாட்டில் ரோட் ஷோ செய்வதற்கான அனுமதி இருக்குது. ஆனால் விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோ செய்வதற்கான அனுமதி கிடையாது. அவர் ரோட் ஷோ செய்யலாம். அந்த ரோட் ஷோவில் அவருக்கு என்ன சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறதான் ஆல்ரெடி சொல்லப்பட்டது. ஆனால் தளபதிக்கு ரோட் ஷோ செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அவருடைய வேன்லேருந்து மேலே வந்து ஊர் முழுக்க மக்களாக நிற்கிறாங்க, 2 பக்கமும் மக்கள் நிற்கிறாங்க. அவர் உள்ளே இருக்கணும். அந்த வெளியே வந்து அவர்களுக்கு கை காட்டுவது தப்பு, கை காட்டக்கூடாது அப்படிங்கிறத இவர்கள் கண்டிஷனாக போட்டிருக்காங்க. அதைத்தான் தளபதி வந்து அங்கே சொல்லியிருக்கிறாரு. நான் எந்த பக்கம் பார்க்கணும், கையை எவ்வளோ தூக்கணும், அது வரைக்கும் அவங்க கண்டிஷனாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வந்து குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இதுக்கு அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த அறிவாலய கழுதைகள். படிங்கடா, படித்து தொலைங்கடா கொஞ்சமாவது அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. வேறு என்ன செய்கிறது? அடுத்து மிக முக்கியமான விஷயம், நேரடியாக திமுகவை பயங்கரமாக சாடி இருக்கிறார். உண்மையிலே இப்போ தான் மன நிம்மதி. நிச்சயமாக சொல்கிறேன், முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அமைச்சர்களையும் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களை அத்தனை பேருமே கூப்பிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் அடிப்பார் இல்லையா, எனக்குனே வந்திருக்கீங்கடா அப்படின்னு அடிப்பார் இல்லையா, அதே மாதிரி நிச்சயமாக கொடுப்பார். அந்த ஆள் பாட்டுக்கு சும்மா இருந்தார். அவரை வெளியே வரமாட்டியான்னு சீண்டி விட்டு, உனக்கு பேச தெரியல, எழுத தெரியல அப்படின்னு சொல்லி அவரை சீண்டி விட்டு, இன்றைக்கி அந்த மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு. ஒவ்வொரு வாரம் வந்து தூங்க விடாமல் செஞ்சிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் திமுகனுடைய அந்த கிராஃப் இறங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. இது அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு போகும்போது நிச்சயமாக சொல்கிறேன், திமுக எண்ணிட்டு இருக்கு தெரியுமா, கூட்டணி கணக்குகள்.
கூட்டணி கணக்குகள் போட்டுட்டீங்க இல்லையா, அந்த கணக்கு ஒட்டு மொத்தமாக தவிடு பொடியாக போகுது, தரைமட்டமாக போகுது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் திருவாரூரில் போய் சொன்னார், உங்கள் சொந்த இது உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பேனா செலவிக்கிறீங்க, உங்கள் அப்பா பிறந்த ஊருக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, அங்கே சாலை வசதி இல்லை, அங்கே ரோடு வசதி இல்லை, மக்களுக்கு தேவையான அடிப்படைகள் வசதி இல்லை அப்படிங்கிறத வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி திருவாரூரில் பேசும்போது அந்த ஊழல் பிரச்சனை, அதாவது இந்த நெல் கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல ஒரு 40 கிலோ அந்த நெல்லுக்கு அதை மூட்டை தூக்குறவங்களுக்கு 40 ரூபா அப்படின்னு சொல்லி கமிஷன். ஏற்கனவே அரசாங்கம் 10 ரூபா கொடுக்குது, ஆனாலும் இவர்கள் 40 ரூபா கமிஷன், அதாவது ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கமிஷன் அடிக்கிறாங்க. இது எத்தனை கோடிகளை தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அந்த விஷயத்தை பேசியிருந்தாங்க. அது சம்பந்தமாக நம்முடைய அந்த பூண்டி கலைவாணன் சொல்லக்கூடிய திமுகனுடைய எம்எல்ஏவிடம் கேட்கும்போது அவர் அப்படியே பட்டும் படாமலும் பேசி போகிறார். அது லோடுமேன் வாங்குவாங்க, உழைப்பாளிகளுடைய உரிமைக்காக போராடுறேன்னு சொல்லக்கூடிய விஜய் இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறார் அப்படின்ட்டு. அது யாருடைய பைசா, யாருக்கு பலனடையுது அப்படிங்கிறதெல்லாம் விஷயம். இப்படி ஒரு ஊழல் நடப்பதற்கு துணை போவது யார்? பூண்டி கலைவாணன் ஒத்துக்கிறார், அங்கே ஊழல் நடக்குது. ஒரு 40 கிலோ அரிசிக்கு 40 கிலோ நெல்லுக்கு 40,000 ரூபா, 40 கிலோ நெல்லுக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறது உண்மை. ஆனால் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அது அந்த கூலி தொழிலாளிக்கு போகுது அப்படிங்கிறாங்க. இந்த கூலி தொழிலாளிக்கு போகுதுன்னு சொன்னால் நஷ்டம் யாருக்கு? விவசாயிகளுடைய பணம் கூலி தொழிலாளிக்கு போகுது, அப்படி தானே அர்த்தம்? அப்படின்னா அப்போ அந்த விவசாயிகள் நஷ்டமடைஞ்சா, விவசாயிகள் துன்பப்பட்டால் பிரச்சனை இல்லையா? அதில் ஒரு ஊழல் வெளிப்படையாக நடக்குது. உண்மை என்னன்னா கூலி தொழிலாளிக்கு மட்டும் போகல, அவங்களுடைய பேரை சொல்லி இந்த திமுகனுடைய கும்பல் அமைச்சர் வரையிலும், எம்எல்ஏலேருந்து அமைச்சரில் இருந்து அத்தனை பேருக்கும் அதில் கமிஷன் போகுது. அது எல்லா அரசு துறைகளிலும் நடக்குது, எல்லா அரசு துறைகளும் நடக்குது. டாஸ்மாகா பாட்டிலுக்கு 10 ரூபா, இவங்க சொல்கிறாங்க அது 10 ரூபாயை பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா கிடைக்கணும். பாட்டில் யார் திருப்பி கொடுப்பா? பாட்டில் யாருக்கு திருப்பி கொடுப்பா? பெருசாக ஒன்று யாரும் திருப்பி கொடுத்த மாதிரி தெரியல. அது ஒரு பேர், அந்த பேரை வச்சு இவங்க கல்லா கட்டுறது தான் வேலை. அதுதான் அந்த பணம் தான் 2 நாளைக்கு முன்னாடி கரூரில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை கொஞ்சினதை பார்த்தவன், அவரை பெருமைப்படுத்தினதை பார்த்தவன், அந்த பணத்தினால தான். புரியுதா? இந்த அளவுக்கு ஒரு கேவலமான கேடுகட்டத்தனமான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசை அடுத்தடுத்த வரக்கூடிய ஒவ்வொரு ஊர்களையும் தளபதி திமுகவை விமர்சனம் செய்வது மட்டுமல்லாமல் இவருடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்ற போகிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை, அவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை அவர் பேசும்போதே நிச்சயமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் வர இருக்கிறது. போகிற போக்கில் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. அது எதுக்கு சொன்னது தெரியுமா? நம்ம அண்ணன் சீமானுக்கு டப்பியை சாத்திட்டு கிளம்படா, நீ எல்லாம் கணக்கிலே கிடையாதுன்னு சொல்லக்கூடியது தான் தளபதி அப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதாவது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதில் அவரே இப்போ நேரடியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது சனிக்கிழமை தோறும் இவர் மக்களை சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கு தளபதி விளக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம கொடுத்த விளக்கம் தான். அது அன்னைக்கு லீவு நாள், மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும், அங்கே வரக்கூடியவர்களுக்கும் அவர்கள் வேலையை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற இது விஷயம் கிடையாது, பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருந்தார் இல்லையா? அது மட்டுமல்ல, பல அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. புரியுதா? அதாவது டெய்லி வந்துட்டு இருந்தால் டெய்லி இவங்க கத்தணும், கதறணும், கஷ்டப்படணும், துன்பப்படணும், துயரப்படணும், அது வேண்டாம். அதனால வாரத்தில் ஒரு நாள் வந்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு பிபியை கிளப்பிட்டு போவோம், ஒரு வாரம் அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டு, அதுக்கப்புறம் அடுத்து அடிப்போம். அதாவது ரெஸ்ட்டு கொடுத்து அடிக்கிறது, அதுதான் நடக்குது. தளபதி தெளிவாக சொல்லியிருந்தார். அதே மாதிரி திருவாரூரில் பேசும்போது ஒரு விஷயத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறார். பொதுவாக இந்த அதிமேதாவிகள், அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? திமுக போடக்கூடிய இந்த எச்ச எலும்பை சாப்பிட்டுட்டு இதையாவது உளறி கொண்டிருப்பார்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் அது கூட்டம், ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு வரக்கூடிய கூட்டம், அந்த கூட்டம் ஓட்டா மாறாது அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தளபதி இன்னைக்கு அந்த மக்கள் மத்தியிலே வெளிப்படையாக பேசி புரிவதை ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த கூட்டம் மட்டுமல்ல ஓட்டா மாறுறது, இந்த கூட்டத்திற்கு தொடர்புடைய நபர்கள், இந்த கூட்டமே ஒரு மிகப்பெரிய ஓட்டை மாற்ற போகுது. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அப்படி இருக்குது. நீங்கள் இது நாள் வரையிலும் வச்சுருந்த அந்த அரித்மெட்டிக் அத்தனையுமே கிழிச்சு தூர போட்டுட்டு முடிஞ்சால் இன்னும் இருக்கக்கூடிய 6-7 மாதத்துக்கு எதையாவது நல்லது செஞ்சு மக்கள் மத்தியில் மீண்டும் உங்களுடைய பேர், இனி வாய்ப்பில்லை இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டு சதவீதமாவது எடுக்க முடியுமா அப்படிங்கிறத திமுக முயற்சி செய்யணும். ஏன்னா ஒரு வலிமையான எதிர்க்கட்சி அப்படிங்கிறத நாம் விரும்புகிறோம்.
கட்சிகள் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஜனநாயகம் அழிஞ்சு போயிடும். ஏற்கனவே அதிமுக ஒட்டுமொத்தமாக சோழி முடிஞ்சிருச்சு. தாவேக்கா மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உறுதி. ஆனாலும் திமுக கொஞ்சமாவது ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு சொன்னால் அடுத்த 6 மாதத்துக்கு முடிந்த அளவுக்கு ஏதாவது மக்களுக்கு நன்மை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தளபதியினுடைய இந்த இரு ஸ்பீச்சு திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் இந்த ரெண்டுலையும் அவர் பேசின விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தளபதி ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மாறி இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இனிமேல் நிச்சயமாக ஒரு வீடியோ போடுவோம். இது ஜஸ்ட் அவருடைய பேச்சு சம்மந்தமாக, அந்த நிகழ்வு சம்மந்தமாக என்னுடைய ஒரு கருத்தை தான் பதிவு செஞ்சுருக்கிறேன். நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. இந்த திமுகவினுடைய கொத்தடிமைகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. போதாததுக்கு அவங்க நாம் தமிழர் சோம்பீஸும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த வீடியோவில் அவர்களுடைய விமர்சனங்களுக்கு பதில் கொடுப்போம். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுல்ஃபிகர். அடுத்த ஒரு வீடியோவில் நிச்சயமாக சந்திப்போம். நன்றி.